இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாட்டையே உலுக்கிய ஏர் இந்தியா விமான விபத்தில் 260 பேர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் இந்திய விமான போக்குவரத்து துறை வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாகவே பதிவாகியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா AI-171 ரக விமானம் வானில் பறக்க தொடங்கிய சில வினாடிகளில் மருத்துவக் கல்லூரி கட்டடத்தில் விழுந்து பயங்கரமாக வெடித்துச் சிதறியது. விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணையை விரைவுபடுத்துமாறு விமான விபத்து புலனாய்வு அமைப்பிற்கு மத்திய சிவில் போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி கடந்த 8ஆம் தேதி விமான விபத்து புலனாய்வு அமைப்பு வழங்கிய 15 பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதில் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட 32 வினாடிகளில் 2 இன்ஜின்களின் இயக்கம் தடைப்பட்டு இன்ஜின்களின் வேகம் சட்டென குறைந்ததாகவும், இன்ஜின் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் புறப்பட்ட சில நொடிகளில் ரன் நிலையில் இருந்து கட் ஆஃப் நிலைக்கு மாறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரில் விமானிகளின் பதிவாகியிருந்த உரையாடலில் ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் எரிபொருளை ஏன் துண்டித்தீர்கள் என்று கேட்க, மற்றொரு விமானி நான் துண்டிக்கவில்லை என்று பதிலளித்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விமானிகள் எரிபொருள் சுவிட்சுகளை மீண்டும் இயக்கிய போது இன்ஜின் 1 தானாகவே மீண்டும் இயங்கிய நிலையில் 2வது இன்ஜினை இயக்கும் முயற்சி தோல்வியில் முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானிகள் மேற்கொண்ட முயற்சியின் போது விமானத்தில் மின்சாரம் தடைப்பட்டதால் அவசரகால மின்சக்தி ஆதாரமான ராம் ஏர் டர்பைன் தானாகவே செயல்பட தொடங்கியதாகவும், 180 நாட் வேகத்தை சிறிது நேரத்தில் எட்டிய விமானம் தாழ்வாக பறந்து கொண்டிருந்த நிலையில் உடனடியாக உயர எழுப்ப முடியாததால் விபத்தில் சிக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அறிக்கையின்படி விபத்திற்கு காரணம் எரிபொருள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதுதான் என தெரிய வந்திருக்கிறது. இது எப்படி கட் ஆஃப் ஆனது, விமானிகள் செயலா அல்லது தானாக கட் ஆஃப் ஆனதா என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அடுத்தடுத்த விசாரணைக்கு பின் கிடைக்கும் அறிக்கைகள் மூலம் உண்மையான காரணம் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என்று போயிங் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.